வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா போயிட்டு விஜய் முன்னாடி நின்று பார் கத்தி. இதுக்கு மேலே நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன், தேவையில்லாமல் வெண்பா வாழ்க்கையை நாசனம் பண்ணுறதுக்கு அம்மான்னு சொல்லிட்டு அந்த ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ண பார்த்து அடுத்த செகண்டு ஜாக்கிரதை, இதுதான் நடக்கும். இது நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், நீ என்ன கல்யாணம் பண்ணும். நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்கு மட்டும்தான், இதை நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட அப்படியே சும்மா ஆணித்தனமாக அடித்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜய் வந்து ஒரு பக்கம் என்னம்மா என்ன சொல்கிற இத்தனை நாள் என்னை அப்படியே சும்மா அலைய விட்ட, அப்படியே எங்கள் அண்ணன் பேச்சு தான் வேதவாக்கம், எங்கள் அண்ணன் தான் என் உயிர் மூச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனெல்லாம் போட்டியாம்மா. இப்போனா திடீர்னு அப்படியே பல்ட்டி அடிக்கிற. இந்த பல்ட்டிக்கும் இந்த டுல்ட்டிக்கும் என்னம்மா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த காரணம் என்ன, அவரைக்கொட்டை என்ன, லொட்டு என்ன, லுசுக்கு என்ன, இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. நல்லது நடக்கணும்னு நினச்சேன், நல்லது நடந்துருச்சு. கெட்டது நடக்குன்னு நினச்சா கெட்டது கண்டிப்பாக நடக்கும். அது போல தான் வாழ்க்கைன்றது ஒரு வட்டன்றது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயாவது என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் சிறப்பாக செம்மையாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் தேவையில்லாமல் அரவிந்த கல்யாணம் பண்ணு எனக்கு பிடிச்ச உன்னையும் விட்டுட்டு போக முடியாது, மறுபக்கம் எனக்கு பிடிச்ச என் செல்லம் வெண்பா குட்டியும் விட்டு போக முடியாது. எனக்கு ரெண்டு பேரும் நீங்கள் வேணும். அதனால் அரவிந்த் கிட்ட நான் தெளிவாக எடுத்து சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் என் பேச்சை கேட்க மாட்டார். அதனால் அண்ணனுக்கு பாலில் மயக்க மருந்தை கொடுத்துட்டேன். என் அண்ணி நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதை கேட்டது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்தில் நான் எடுக்கிற முடிவெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்பலை. அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து தான் எடுக்கணும். இந்த பொறுமையாக பொறுத்துருக்கணும் படுத்துருக்கணும் அப்படின்ற கதையை என்கிட்ட வச்சுக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன் அதை தான் நீ கேட்கணும். நீ சொல்கிறதால நான் கேட்க மாட்டேன். அது அந்த மல்லி, இது இந்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கில்லி மாதிரி ஒரு பக்கம் பேசினிருக்காங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் வெண்பா ஓடி வந்து அம்மான்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறான். மறுபக்கம் ராஜேஸ்வரி அப்படியே சும்மா வந்து நிற்கிறாங்க. ஏய் ராஜேஸ்வரிடி, நான் இருக்கும் போது நீ என்னோட தம்பி கல்யாணம் பண்ணுறியா? நான் விட்டுருவேனா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உன் ஸ்டேட்டஸ் என்ன, உன் இது என்ன, பிச்சைக்காரனாய் நீ வந்து என்னோட தம்பியை கல்யாணம் பண்ணி பார்க்குறியா? ₹1 உங்கள்கிட்ட இருக்கடி ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவதூறாக பேசுகிறான். உன் ஸ்டேட்டஸும் அவரை கொட்டை இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. காசுன்றது உன் உடம்புல ஊறி இருக்குது. ஆனால் எனக்கு பாசன்றது என் உடம்பு ஃபுல்லாக ஊறி இருக்குது. மற்றவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும். உங்களை மாதிரி ஆணவத்தாலையும் அகங்காரத்தாலையும் ஆடுறவில்லை அந்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடிக்காத குறைய பதில் அடி கொடுக்குறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேச சொல்லிட்டு தெரியாமல் திக்கு முக்கு போயிட்டு அப்படியே சும்மா சிக்கி முக்கி கல் உரசனா தான் பற்றிக்கும். இந்த மல்லி உரசாமே பற்றிப்பா ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்டென்ட்டை போட்டு மறுபக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகப்பாம்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம கொள்ள வெறியில் இருக்கிற யாருமே இது வரைக்கும் பார்க்க மாட்டேன். இனிமேல் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே அடி தான், ஒரே அறிவிட்டு தான், அடிச்சு தூள் கழிப்பிட்டு போயிட்டே வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மரண மாதம் கிளாஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பூஸ் பாம்ஸாக இருக்குது. என்னடா இது இப்படியெல்லாமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்கள பார்த்தா தான் தெரியுது. சரி பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு, வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் வேதனை எல்லாமே வந்தாச்சு போயாச்சு. ஆனால் எதை பற்றியே கவலைப்படாமல் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நம்ம நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைனா வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்க முடியாதுன்றத தெளிவாகவும் நல்லாவும் புரிஞ்சுக்கணும். சரி இது ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயம் தான் நடக்க போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி.